பேருக்கு ஃபீலிங் ஆஃப் இந்தியா, நிறைய ஃபீலிங்கு. அப்படிதான் வராங்க சர்ச்சுக்கு. ஃபீலிங்கோட வரக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷனோட கூட வரணும், எதிர்பார்ப்போடு கூட வரணும். திங்க் பிக். போட்டல யாபேஷ், அவனுடைய கனவு பெரிதா இருந்ததுதான். யாபேஷுடைய கனவு பெரிதா இருந்ததுதான். என்ன அந்த கனவு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு என்னை, யாபேஷனுடைய அர்த்தம் என்ன? தன் தாய் துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தவன். அவனோட வாழ்க்கையில் அவனை அங்கீகரிக்கப்படலை. அவனோட வாழ்க்கையில சுற்றிலும் தீங்கு, அவனோட வாழ்க்கையில முற்றிலும் என்னது? துக்கம். அவன் ஒரே ஒரு ஜெபம் பண்றான். பியூட்டிஃபுல் பிரேயர், பியூட்டிஃபுல் பிரேயர். என்ன ஜெபிக்கிறானா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி. வாட் a dream இல்ல? ஹல்லேலூயா. வாட் a dream இல்ல? ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பியூட்டிஃபுல் இல்ல? அதுக்கு மேல் வசனம் சொல்லுது. மேல் வசனம், யாபே தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அவருடைய பேருக்கு அர்த்தம் நல்லா கவனிங்க. அந்த இடத்துல வேற இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஏம்மா நீ துக்கத்தோடு என்னை பெற்றதுக்கு நீ கொஞ்சம் விஷம் வச்சு என்ன சாவச்சிடுமா? ஆனா யாபேஷ் அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். என்ன அந்த முற்றுப்புள்ளி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாரை நோக்கி? நாம என்ன பண்ணுவோம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தோம் அப்படின்னா? நாம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நாமே நம்மளுடைய வாயின் வார்த்தையினால கிரியினால அழித்திடுவோம். ஆனா யாபேஷ் இந்த சூழ்நிலையில இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை, சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவரீர், எல்லாம் வாய்களை திறந்து சொல்லணும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அது இதிலும், ஹலோ புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இதிலும் அவன் துக்கத்தை பெருமைப்படுத்தல, கஷ்டத்தை பெருமைப்படுத்தல, நெருக்கத்தை பெருமைப்படுத்தல, சூழ்நிலையை பெருமைப்படுத்தல. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறான். ட்ரீம் பிக். ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை தேவனிடத்துல தெரியப்படுத்துறான். தேவன் அதை கேட்டு அவனுக்கு தந்தருளினார். ஆமென் சொல்லுங்க. ஆசைப்படுறீங்களா? தேவன் தருகிறவர். தேவன் நீ நினைக்கிறது மாத்திரம் கிடையாது, நீ நினைக்காததும் இதிலும் பெரிதானவளை காண்பாய் அப்படின்னா, இதிலும் பெரிதானவளை காண்பாய் அப்படின்னா, நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க ஒரு சர்க்கிள் நம்ம வச்சிருக்கிறோம். இது என்ன சர்க்கிள் அப்படின்னா, இந்த வட்டம் என்ன வட்டம் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வதற்கு நானே ஒரு மிகப்பெரிய தடை. தெரியுமா உங்களுக்கு? சர்க்கிள் யார் போட்டது? நாம தான் போட்டோம். ஆண்டவர் நமக்கு ஸ்கொயர் வச்சிருக்கிறார். ஸ்கொயர் எப்படி இருக்கும்? அதாவது யாபேஷ்
அந்த சர்க்கிள்ல இருக்க விருப்பப்படலை. இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா நம்மளுடைய சுய வாழ்க்கை. ஏசப்பா சொல்லுவாரு, மகனே மகளே 5 மணிக்கு ஏஞ்சிடு. நீங்க ஏசப்பாவுக்கு சொல்லுவீங்க, தகப்பனே ஐம் டயர்டா இருக்கிறேன், சாரி. இது என்னது? இது சுயம். இது சுயம். இப்ப ஏசப்பா 5 மணிக்கு எழும்புன்னு சொல்றாரு. 5 மணிக்கு எழும்புனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? The day was beautiful. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன், அது பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும். 5 மணிக்கு எழும்பி நீங்க மாத்திரம் முட்டி போட்டு, நான் சொல்றேன் 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்க வேண்டாம். ஜெபிக்கிறவங்களுக்காக சோத்திரம். ஜெபிக்கிறவங்க எல்லா யுத்தங்களையும் ஜெயிச்சிடுவாங்க 1 மணி நேரம். இல்ல அப்படி சோம்பேறியா இருக்கிறவங்களை சொல்றேன், 5 மணிக்கு ஏந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் உண்மையான ஜெபத்தை பண்ணி பாருங்களேன். இது யாபே ஜெபத்தை பண்ணுங்களேன், பண்ணி பாருங்களேன். இதுல பிளவு வரக்கூடாது. சொல்லுங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? கேப். இன்னைக்கு நான் சொல்றேன், இதிலும் பெரிதானவைகளை அம்மா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் இல்லை, ஆண்டவர் தான் ஆசைப்படுறாரு. அதை நான் வெளிப்படுத்துறேன், சபைக்கு வெளிப்படுத்த உற்சாகப்படுத்துறேன். நீங்க ஒரு வட்டம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. டோன்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுடைய சுயத்தினால தேவனுடைய நீதியை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யாதீங்க. Don't calculate with others. மற்றவர்களை வைத்து உன்னை நீ கணக்கு போட்டுக்காத. ஒரு வட்டம் இது. எவ்வளவு கேரட்ஸ் பைபிள் இருக்கிறாங்க, அவங்களோட உங்களை என்னைக்காவது கால்குலேட் பண்ணிருக்கிறீங்களா? யாரோட கால்குலேட் பண்ணுவீங்க? உங்க எதிர் வீட்டுக்காரங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உன் பின் வீட்டுக்காரங்க, உன் சொந்தக்காரங்க, உன் அக்கா, உன் தங்கச்சி, உங்க அண்ணன், உங்க மாமா, உங்க அத்தை, உங்க மாமியார், இல்ல சபையில் இருக்கிறவங்க, இவங்களோட உங்களை கால்குலேஷன். நம்மளுடைய ஆசீர்வாதமே வேற, நம்மளுடைய அழைப்பே வேற, நம்மளுடைய வாழ்க்கையே வேற. இதை அறிஞ்சிட்டான் யாபேஸ். இதை யாபேஸ் அறிஞ்சதுனாலதான் அங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. டோன்ட் கால்குலேட். இதெல்லாம் சுயமா, இதெல்லாம் வேண்டாம், இதுல இருந்து வெளியே வா என்று என் ஆண்டவர் பேசுறார். உனக்காக கிழக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், மேற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், வடக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், தெற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். உன்னை பரம்போவதற்காக நான் வாக்கு தத்தங்களை பேசி வச்சிருக்கிறேன். பேச போறது கிடையாது, பேசினது. ஆனா நீ இந்த வட்டத்தை விட்டு வெளியே வராததுனால பழைய குருடி அந்த வாழ்க்கை தான் வாழ்றோம். நாம வட்டத்தை விட்டு வெளியே வரணும். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தகுதின்னு சொல்ல, திறமை என்று சொல்ல, இந்த ஆட்டிடியூடுக்கு நம்ம வரணும். இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளும் விஐபிஸாக இருக்கணும் நிறைய முறை. எப்படி விஐபிசின்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன். எப்படி விஐபிசின்னா, ஒரு தனிப்பட்ட ஜபத்தில் ஒழுங்கு கிடையாது, ஒரு வேத வாசிப்பில் ஒழுங்கு கிடையாது, ஒரு சபைக்கு வருகிறதுல ஒழுங்கு கிடையாது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவலாக வாழக்கூடாது, நம்ம கிறிஸ்துவர்களாக வாழணும், கிறிஸ்துவர்களாக வாழணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தேவனை எந்த இருதயத்தோடு தேடுறீங்களோ அந்த இருதயம் மகிழும். முறுமுறுப்போடு கூட தேவனை தேடக்கூடாது, கஷ்டத்தோடு கூட தேவனை தேடக்கூடாது. நான் சொல்றேன், உங்களோட முயற்சி உண்மையா இருக்கணும், உங்களோட பிரயாசம் உண்மையா இருக்கணும். தேவனை தேடுறதுல ஒரு லவ், ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் 122ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் எனக்கு சொன்ன பொழுது துக்கம் வந்தது. துக்கம், மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. நான் சொல்றேன், ஆலயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்,
ஆலயம் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட கொடுக்கும். ஆலயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆலயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆலயம் உங்களுக்கு கனத்தை கொடுக்கும். ஆலயம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஆலயம் உங்களோட வாழ்வையே தகுதியாய் மாத்திரதான் ஆலயம். நம்ம ஒரு வட்டம். நான் சொல்றேன், டோன்ட் கம்பேர் வித் காட். உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸும் உங்களுடைய நேரங்களையும் ஆண்டவரோட கூட இணைக்காதீங்க. ஆண்டவர் தான். அப்படி அதான் ஆண்டவர் சொன்னாரு, ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும். ஏன் தேவாலயத்துக்குள்ள போய் இது என்னுடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, இதை கல்லை குகர் ஆக்காதீங்க, வியாபார ஸ்தலம் ஆக்காதீங்க என்று எது சொன்னாரு? இது 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 என்னுடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இப்பேற்பட்ட வட்டங்கள் இருந்து கம் அவுட். சில வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா you will very much happy. சில வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை அப்படின்னா you will get upset. அப்படி கிடையாது. எல்லாமே தேவனுடைய பலிபீடத்திலிருந்து வரும் பொழுது you should happy. நீ சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன மகிழ்ச்சியாக நீ பெற்றுக்கொள்ளணும். சில பேர் பார்த்தீங்களா முறுமுறுப்பாங்க. சில பேர் பின்னாடி பேசுவாங்க. சில பேர் ஆராய்ச்சி செய்வாங்க. சில பேர் விவாதம் பண்ணுவாங்க. அதுங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யாபேஷ் ஒருவேளை அந்த வட்டத்தில் அவன் வாழ்ந்திருந்தான் அப்படின்னா இந்த சதுரத்தில் வந்திருப்பானா? இப்ப என்ன கேட்கிறான்? அடுத்தது என்ன கேட்கிறான்? என் எல்லையை பெரிதாக்குங்க. என் எல்லையை என்ன பண்ணுங்க? பெரிதாக்குங்க. அடுத்தது கேட்கிறான், உங்களுடைய காரம் என்ன பண்ணும்? நீங்க ஆசைப்படுறீங்களா? ஒரு ஒழுங்கே கிடையாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தயவு செய்து எடுங்க. உங்களை கையெடுத்துக்கொண்டு உங்களுக்காக தான் சொல்றேன். இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள். என்ன தீர்மானம் அப்படின்னா, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில விசுவாசம் அளவில் இருக்கிறீங்க அப்படின்னா அடையாளம் என்ன தெரியுமா? வார்த்தைக்கு விலக மாட்டீங்க, அபிஷேகத்துக்கு விலக மாட்டீங்க, சபைக்கு விலக மாட்டீங்க, ஊழியக்காரருக்கு விலக மாட்டீங்க, வாக்குத்தத்தத்துக்கு விலக மாட்டீங்க. உங்களோட பிரசன்ஸ் எப்போ தேவனுக்குள்ள கொடுக்கலாம் அப்படின்ற ஆசை அப்படியே நம்மள என்ன பண்ணோம்? ஆசை. கணக்கு போடாதீங்க. தேவாலயத்தில் உங்களுடைய கணக்கு கொண்டு வந்து தேவனோடு கூட இணைக்காதீங்க. அவர் God is big. ஆண்டவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கை அப்படி விரிவாக்கப்படணும், பெரிதாக்கப்படணும். அதான சொல்றாரு, என் நல்லைகள் என்ன ஆகணும்? பெரிதாக்கப்படணும். டோன்ட் கமெண்ட் யுவர் சிச்சுவேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவியை காலையில் ஏஞ்ச உடனே சாயந்தரம் தூங்கும் பொழுது மனைவியை பார்த்து கமெண்ட் பண்ணினே இருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும்? நான் தான் வேலைக்கு போகிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தான் தெரியும். இதோ இஎம்ஐ இருக்குது, இதோ வீட்டு வாடகை இருக்குது, இதோ ப்ரொவிஷன் இருக்குது, இதோ ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, இதோ மெடிக்கல் இருக்குது, இதோ அது இருக்குது, இது கமெண்ட் பண்ணினே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க? கமெண்ட் பண்ணினே இருப்பாங்க, அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது பேசுறதுனால அது பெருகும். நான் என்ன சொல்றேன்னா, அதோடு கூட நீங்க பேசுங்க. கமெண்ட் யுவர் சிச்சுவேஷன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? டேய் மகனே, நான் கண்டேன்னு சொன்னதுல நீ ஆச்சரியப்பட்டு விசுவாசித்து நீ பயங்கரமா என்ன புகழ்ற? டேய், நான் உன் வாழ்க்கையில செய்து வைத்தவைகளை நீ காண போற. நான் கண்டதில்லை, இனிமே நீ காண போற. அது சாதாரண விஷயம் கிடையாது, அது பெரிதானவைகள். என்னைக்காவது உங்க ஜப வாழ்க்கையை பார்த்து நீங்க பேசியிருக்கிறீங்களா? நான் அடிக்கடி ஜெபிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, என் ஜப வாழ்க்கை அதிகரிங்க ஆண்டவரே. என் கூட எனக்கான ஜபம், என் ஜப வாழ்க்கை என்ன பண்ணுங்க? பெரிதாக்குங்க ஆண்டவரே.
வேத வாசிப்பு எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, பெரிதாக்குங்க ஆண்டவரே. வேத வாசிப்பு அதிகமாக என்ன பண்ணணும், வாசிக்கணும். எனக்கு அது கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை கேட்கணும், கிருபை கேட்கணும் ஆண்டவரே. இன்னும் எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் வார்த்தையினுடைய வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே. இன்னும் அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. இன்னும் வரங்களெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக 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 என்னுடைய ஜெபம். எதுக்கு சொல்றேன்னா, see our God is big. என் தேவைகள் பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே.